வாங்க வெள்ளைப்பொடி குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வெள்ளைப்பொடியை. கடாய் காய்ஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. வெந்தயம், சோம்பு, கடுகு மூணையும் போட்டுடலாம். வெடிக்கட்டும் நல்லா. வெள்ளைப்பொடி குழம்புக்கு எப்போதும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் போட்டுக்கோங்க. கீரி வச்ச பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கரண்டி மல்லித்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணியாச்சு. 1 சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் இப்போ பூண்டு கொஞ்சோண்டு நச்சு போட்டுக்கோங்க. இப்போ மீனை எடுத்து போட்டுடலாம். மீனை போட்டுடலாம். மீன் அள்ளி போட்டியாச்சு. 1 கொதி வந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க, வெள்ளைப்பொடி குழம்பு ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஃபைனலாக மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.